இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை ஞானிகள் வாழ்த்தி பேரொழியப்படும் பலரை அனைவர்களுக்கு உணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் எந்த முடிவில்லா காலத்துக்கும் ஒளி வீச திகழ்வர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவள்ளுவர் உங்கள் அனைவரோடும் இருக்கிறதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த ஜான் கிறிஸ்தோபம் அவருடைய திருநாளினுடைய தாயார் திருவையானது நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய அன்னையுடைய நினைவு நாளில் எவ்வாறு அன்னை ஏழை எளிய மக்களுக்கு அல்லது தேவைப்படுகிற மக்களுக்கு தேடி சென்று உதவியது போல இந்த அன்னை நம்பியிருக்கின்ற நாம் பிறருடைய தேவையை அறிந்து உதவக்கூடிய மனநிலையை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் தூய ஆவியின் உணவினால் நிறுவப்பட வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் ஜெரால்ட், அனிதா இவர்களும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்களை வழிபடுத்த வேண்டுவதற்காக திருப்பலி நன்மையாக கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் கெனித் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற்றுவதற்கு நன்றியாகவும், வேளாங்கண்ணி தாஸ் சவரன் அவர்கள் 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வேண்டாமல் நல்ல உடல் உள்ள சிறதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் 26 ஆண்டுகள் இரவு கண்ணிமணி போல பார்த்து வழிநடத்தி தொடர்ந்து அவர்களை ஆசிரியத்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலிகள் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் டேவிட் ராஜ், தாமஸ் மூர்த்தி, பர்னபாஸ் பீட்டர், சிலுவை மேரி, லூர்து மேரி, ஆரோக்கிய மேரி, ஆரோக்கிய சுவாமி, மரிய சுசை, சாந்தி இவருடைய ஆண்களதற்காகவும் சாந்தி 3வது நினைவு நாளையும் இந்த நாளில் அதே வேளையில் இவர்களுடைய குடும்பத்திற்கு இரண்டாமை ஆறுதலை தேற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் இறந்த அனைவருக்கும் இரண்டாமை மாற்றி கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அருள்மிக்க சகோதர சகோதரிகள், தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் தலைவர் பொருட்டின பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இடமும்
இறைவாவை நம்பியோரின் ஆற்றல் ஆனவரே, ஆயரான பிரஜான் கிறிஸ்தோஸ் வியத்தகு செல்வின் மன்மையான துன்பத்தாம் குணத்தினால் சிறந்து விளங்க திருவுள்ளவாரீரே. நாங்கள் அவரது போமையாளரையும் அவரது பொறுமையை எடுத்து காட்டால் மன உறுதியை பெற்றுக்கொள்ளவள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருக்கும்போது நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாக்குக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசிகளிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
தம் சிலர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுள்ளத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டுகிற ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் மாறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மனம் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது வெளுத்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த நாளில் ஒவ்வொரு கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவர்களும் இறைவனை தந்தை அது என்னுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே இந்த சமூகத்தில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்கிற தெளிவினை மிக தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அல்லது இன்றைய இறை வார்த்தை வழியாக நம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார். முதல் வாசகத்தில் பவுலடியார் தன்னைத்தானே தாழ்த்தி பாவிகளை மீட்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்பதற்காக தன் உயிரையே கொடுத்தார். ஆனால் நான் மிக பெரிய பாவி, என்னை மீட்டார் என்கின்ற உணர்வை, அனுபவத்தை இறைவனுடைய சார்ந்த அல்லது இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய தம்மினை உணர்ந்து நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய முதல் வாசகம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அல்லது திருப்பாடல்களிலும் திருப்பாடல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நாம் முன் மாதிரியாக பிறகு முன்மாதிரியை விடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இறை வார்த்தை கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முன் வாழ்வழியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம். யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்களோ அவர்களுடைய இல்லத்திலும் அவருடைய உள்ளத்திலும் தந்தை மகன் தூய் ஆவி
அனைவரும் வந்து குடிகொள்வார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அல்லது யாரெல்லாம் என்னை அன்பு செய்வார்களோ, அன்பு கொண்டு என்னுடைய வார்த்தையை செவி கொடுக்கிறார்களோ, செவி கொடுத்த வார்த்தைப்படி வாழ்கிறார்களோ, நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? யாரெல்லாம் தயாராக இருக்க முடியும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை அதை வாழ்வா கேட்டு செவி கொடுத்து அதனை வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் இருப்பார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதோடு இல்லாமல் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நமக்கு கொடுக்கப்படுது, கெட்ட கனி தரும் மரம் நல்ல மரமில்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை. ஒவ்வொருவருமே நம்முடைய செயல்படியாக நல்ல கனியாக அல்லது கெட்ட கனியாக இருக்கின்றோம். நம்மை சொல்லிட்டு பார்ப்போம். நாம் செய்கின்ற செயல் நல்ல கனிகளை கொடுக்கின்றதா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கின்றதா? யாருடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றாரோ அவர்கள் கண்டிப்பாக நல்ல கனி மட்டும்தான் கொடுக்க முடியும். கெட்ட கனி கொடுப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இதே நற்செய்தி வாசகத்தின் போல கேட்டது போல நாம் அனைவருமே ஆண்டவரை அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட வீடாக இருக்க நம்மை அழைக்கின்றார். எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கவலைகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நான் வீழ்ந்து போவதில்லை, நான் கெட்டு போவதில்லை, நான் உடைந்து போவதில்லை என்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற உடனிருப்பை ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள ஆற்றலை தூயாவின் வல்லமையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. நினைவு கொண்டாட்டத்தினால் பணிகள் செலுத்தப்படும் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவரே,
இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் கிறிஸ்தோஸ்தம் சிறப்புமைக்கு எடுத்துக்காட்டாக தூண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவர் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நிர்பயமாகவே தூயவர், தூய்மையடைந்து கூற்று. ஆகவே உடைய ஆவியை ஒளித்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் தாழ்விட உள்ளம் கடையை தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை கிடத்தை எடுத்து வேண்டுமாக நன்றி கூறி தாம் சீடர்களை அழைத்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் சாட்சியும் மகனாக நல்ல கனிகொழுக்கின்ற நல்ல வரமாக இருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்டுத்தாழக்கும் மரியா அவருடைய கடற்கான உதவி செய்யும் திருத்துதர்கள் இவ்வளவு கருத்தாய்ந்த அனைவரிடம் நாம் நிலையை வாழ்வை மகள் வந்து பெற்று உத்தரவான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரவவிட உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே எல்லா புகழும்
அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடும் பொருளுணர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்து விடுதலை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதலும் என்று ஆணையற்றும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளத்தும் பெற்று நலமாயிருக்குமாக நாங்கள் இந்த நோக்கிற்கு பெறுவதற்காகவும் இவற்றாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருளுக்கும் எழுதியது. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தழுவினாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருக்கிறதா? உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளினின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளினின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செல்வரை, இவரே நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக தன்னையே உடைத்தவர். இவருடைய விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். இந்நாண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நண்பருக்காய் வாழ்வதிலே நட்பு கொண்டு என்றார். அப்படியே வாழ்ந்த உன்னை எப்படி நான் அழைப்பேன்? நண்பனுக்காய் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றால், அப்படியே வாழ்ந்த உன்னை எப்படி நான் அழைப்பேன்? இறைமகனும் நீயல்லோ, மனித மனம் நான் அல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. கனி கொடுக்கும் மரமெல்லாம் நல்ல மரம் என்றார். வாழ்வழி
அருமை நண்பரே வாழும் தெய்வமே உனக்காக வாழ்கிறேன் உன் பெருமை பாடுகிறேன் இயேசுவே என் இயேசுவே இயேசுவே இயேசுவே. நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை தூயார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பினத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விளைவுகளை நானும் வளர்த்திருக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரியம் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான மாற்றத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவே தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் கடவுளின் ஞானமாய் இருக்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்துவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருமணம் உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.